அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிப்பை பற்றி நிறைய விஷயம் நம்ம யூடியூப் சேனல் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற அடுத்த வீடியோ உத்தரப்பிரதேசில் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நிறைய கல்லூரியோட தகவல்களையும் அதனுடைய நேரடியான இன்ஃபர்மேஷன் வீடியோக்களில் நிறைய கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ வந்து ஆரம்ப சுச்சுவேஷனில் நிறைய பெருசாக என்கொயரிஸ் நான் பார்க்கல. ஜஸ்ட் ஃபோனில் கேட்டாங்க, அப்படி போயிட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட் ரவுண்டில் நிறைய பேர் வந்து நம்ம வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் சீட் வாங்கிட்டா எல்லாமே ரிப்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். சில பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் செகண்ட் ஃப்ரீ எக்ஸிட் மாதிரி பயன்படுத்தி செகண்ட் ரவுண்டில் போகலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ செகண்ட் ரவுண்டோடைய கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து யூபியில் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க நார்மலாக அஃபிஷியல் ஷெடியூல் பொறுத்தவரை 10 நாள் மொத்தமாக கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து 15 நாள். 10 நாளில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், ரிசல்ட் கொடுத்துருவாங்க. 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 10ஆம் தேதி ரிசல்ட்டு, 15ஆம் தேதியோட ரிப்போர்ட்டிங். அவர் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக எந்த எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க டேட் அண்ட் டைமை ஃபாலோ பண்ணுவாங்க. ரைட். ஸோ ரவுண்ட் 2 ரிசல்ட்டு, அதாவது ரவுண்ட் 2 கவுன்சிலிங். நார்மலி ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்ட உத்தரப்பிரதேசில் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் யாராவது இருக்கிறாங்க. நான் வந்து எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ என்னோட மாணவரே மேபி இதில் பார்க்கலாம். அப்படியே இருந்தோம். நம்ம மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து ரிசிக்னேஷன்லாம் எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணலை. வேணும் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு வேலை கிடைச்சிதுன்னா அங்கே பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நினைச்சேன். இதில் ஃபஸ்ட்டு ரவுண்டோட யூபி ரெசிக்னேஷன் டேட் எக்ஸாக்டாக சொல்ல போனால் 7th, இன்னைக்கு தேதி வந்து 5, 6, 7 2 நாள் டைம் இருக்குது. இந்த 2 நாளுக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரவுண்டு சீட்டை நீங்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 நாளில் நீங்கள் எங்கே ரிப்போர்ட் பண்ண அதே நோடல் சென்டரில் போயிட்டு ரெசிக்னேஷன் பண்ண முடியும். சரிங்களா? ரைட், அதை விட்டுருங்க. அடுத்து கவுன்சிலிங்கோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்லோடிங் டாக்குமெண்ட்லாம் எப்போ கொடுக்குறாங்கன்னா 9th செப்டம்பர். ஸோ இன்றைக்கி 5ஆம் தேதி, 9ஆம் தேதி வந்து யூபிஓ கவர்மெண்ட்டில் செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ 9ஆம் தேதியிலேருந்து 13, மொத்தம் 4 நாட்கள். 4 நாட்கள் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், உங்களுடைய பேசிக் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமேல என்ன பண்ணுவாங்க, 14ஆம் தேதி மெரிட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமேலு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 14லேருந்து 18 கொடுப்பாங்க. ரிசல்ட் வந்து 19 கொடுத்துட்டு அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணி ரிப்போர்ட்டுக்கு 20லேருந்து 25, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இதுதான் செகண்ட் ரவுண்டோட ஷெடியூல். இந்த வீடியோ நான் கவர் பண்ண நினச்சது இந்த இந்த ஷெடியூல் பற்றி தான். இன்னும் சில தகவல்கள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1, யூபிஏ பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் கொடுத்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இது வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இதை தான் வந்து அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் யூபியில் ஆல்ரெடி ஒரு கோர்ட்டு கேஸ் ரைஸில் இருக்குது. அது கோர்ட்டு கேஸ் என்னென்னா ரிகார்டிங் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நான் மைனாரிட்டி கல்லூரிகளில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு பத்தாது. கிட்டத்தட்ட ஒரு பல வருஷமாக நாங்கள் ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறோம். அதனால எங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை மாற்றணும்னு சொல்லி ஒரு கொரி ரைஸ் பண்ணாங்க. ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா, கமிட்டி போட்டு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போதும் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த சேஞ்சும் இல்லைன்னு. அதை எகெயின்ஸ்டாக அப்பீல் பண்ணி காலேஜஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கோர்ட்டு கேஸ் போட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ரீகன்சிடர் பண்ணணும் எங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எகைன் கான்ஸ்டிடியூட் த கமிட்டி, நாங்கள் கமிட்டியை திரும்ப கூட்டுறோம், அவங்கள்ட்ட கூப்பிட்டு உங்களுடைய பாசிபிலிட்டிஸ் சொல்லுங்கள். ஒருவேளை ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ அமௌண்ட் ரிவைஸ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அரியர் அமௌண்ட்டாக வச்சு திரும்ப எகைன் நீங்கள் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த கோர்ட் கேஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பி அவேர் தட் அண்ட் அலாட் மேபி ஒரு 1 or 2 lakh டிஃப்ரென்ஸ் வருது, 1 or 2 lakhs இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது இந்த வருஷம் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கும் அது பொருத்தமாக தான் இருக்கும் அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் 1 or 2 lakh டிஃப்ரென்ஸ் வரலாம். பட் இப்போது வரைக்கும் நம்ம பழைய ஃபீஸ் தான் அட்மிஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒருவேளை ரிவைஸ் ஆனிச்சுன்னா அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு இல்லை அதை பேமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை டிஃப்ரெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் பேமெண்ட் பண்ணுறதுக்குலாம் அந்த கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. பட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எதுவும் வரலை. ஸோ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ரைட். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு டேட்டா. ஸோ பல்வேறு கல்லூரிகளில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 29 கல்லூரிகள், நான் மைனாரிட்டி கல்லூரிகள் நம்ம அதிகமாக என்கரேஜ் பண்ணுறோம். ஏன்னா மைனாரிட்டி கல்லூரிகள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகம். 18 lakh 19 lakh கட்ட தமிழ்நாட்டிலே படிச்சிடலாம். 11 லட்சம் 12 லட்சம் தான் என்னால் செலவு பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி லோ ஃபீஸ் தான் போய் ஆகணும். ஸோ அப்படி பார்க்குற ஒரு கேட்டகரியில் யூபியில் வந்து ஒரு 500 இடங்கள் வரைக்கும் இப்போதைக்கு ஆசாப்னா வேக்கன்சியாக இருக்குது. சரிங்களா? ஸோ 500 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வேக்கண்ட் இருக்குது. ஸோ எவ்வளோ கிட்டத்தட்ட 6000, 5800 சீட், 6000 சீட்ஸ் வரும். அந்த 6000 சீட்டில் 5500 சீட் ஃபில் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஸோ வெறும் மொத்தமாக ஒரு 500 சீட்ஸ் வரைக்கும் தான் வேகன்சி இருக்குன்றது ஒரு தோராயமான மதிப்பீடு. அவ்வளோ மாணவர்கள் வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. செகண்ட் ரவுண்டில் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் ஒரு 11 to 2 lakhs மேலே செலவு பண்ண முடியாது, எனக்கான சீட் வேணும் அப்படின்றவங்க இமீடியட்டாக வந்து நேரில் மீட் பண்ணி உங்களுடைய ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸை எடுத்து ஸ்டெப் எடுத்து அட்மிஷன் போகிறது அதற்கான ஏற்பாடுகள் பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே இருக்கிற சூழ்நிலை ஒரு 13,50,000 தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டு 19,50,000 கட்டுறாரு. கண்ணீர் விட்டு கட்டுறாரு, ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அப்படி தான் இங்கே இருக்கிற சுச்சுவேஷன். சரிங்களா? ஸோ லோ பட்ஜெட்டுன்றது என்னுடைய டிஃபால்ட்டு நம்ம சேனலுடைய கான்செப்ட், என்னோட கான்செப்ட். எங்கேயாவது என்னோட மதிப்பெண் குறைந்த மதிப்பெண்ணுக்கு பொருத்தமாக இருக்கா, அதை முயற்சி பண்ணலாம். சரிங்களா? இல்லை கல்லூரி நல்ல அதிகமான ஃபீஸ் ஆனாலும் பரவாயில்ல, குவாலிட்டி அதுக்கு இருக்கா, ஓகே, இந்த மாதிரிலாம் பேலன்ஸ் பண்ணி நிறைய ஐடியாஸ் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ எனிவே, ஸோ யூபி கவுன்சிலிங்கோடைய ஷெட்யூல் 9ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க, 13ஆம் தேதி ரிசல்ட் கொடுக்குறாங்க. சரி, ரைட். இப்போ 19ஆம் தேதி ரிசல்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்புறம் 25ஆம் தேதி ரிப்போர்ட்டிங் கொடுக்குறாங்க. ரெசிக்னேஷன் ஐடியா இருக்கிறவங்க 7th முன்னாடி ரிசைன் பண்ணணும். ஸோ பி பிளான் யுவர் ஷெட்யூல். ஸோ நீடட் இருக்கிறவங்க கண்டிப்பாக தொடர்பு கொண்டு பாருங்கள். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம்.